சாதி பெருமையும் சுயசாதி பெருமையும் ஆண்ட பெருமையும் பேசி அந்த இளைஞர்களை தவறான வழி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை பண்றாங்க. உங்க வீட்டில் சொல்லி வளர்க்குறது, நம்மளாம் என்ன சாதி தெரியுமாடா, நம்ம தானே உயர்ந்த சாதி, நம்ம தாத்தா பாட்டெல்லாம் முப்பாட்டெல்லாம் ஆண்ட சாதிடா அப்படின்னு ஒன்று சொல்லி வளர்த்து அதுக்கு நமக்கு தனியாக ஒரு 8வது ஒரு அறிவு இருக்கு போல, நம்ம இந்த உலகத்தின் தனி படைப்பு போல அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு என்ன பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு விட்றாங்க. எல்லா ஜாதியிலையும் குரு பூஜை பண்றாங்க. ஆனால் இது இத்தனை ஆண்டு காலமாக குரு பூஜை நடக்கிறப்ப பெருசா வன்முறைகளோ பிரச்சனையும் இல்லை. அது குறிப்பிட்ட சாதின்னு அவங்க சொல்லலையே. ஏன் குற்றமல் குரு இருக்குது? எல்லா ஜாதியும் சொன்னாங்களா? அப்படி இல்ல அந்த சாதி பேரை சொன்னாங்களா? நம்ம 2 குடும்பத்துக்குள்ள சண்டையை முட்டி விடாதீங்கன்னு சொல்றோம். என்ன குடும்பத்தோட சண்டை? யார் முட்டி விட்டா? இந்த வீடியோ போட்டதுனால சண்டை வந்துருச்சா? அதுக்கு நம்ம நல்லா ஒற்றுமையா இருந்தீங்க. ஸ்கூல் பையன் இன்னொரு ஸ்கூல் பையனை போய் வெட்டுறான். கடந்த 10 வருஷம் தமிழ்நாட்டில் கடவுளை வச்சு பிரிக்க முடியல, மதத்தை வச்சு பிரிக்க முடியல. என்ன பண்றாங்கன்னா சாதியை வச்சு பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்க அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். கோபி சுதாகரோடைய அந்த சொசைட்டி பரிதாபங்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். வரவேற்பும் இருக்குது, அதே சமயம் எதிர்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த எதிர்ப்பவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பல இடங்கள்ல எங்களுடைய மனங்களை புண்படுத்துகிறார்கள், இவருடைய யூடியூப் சேனலை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல யார் மனதை புண்படுத்தினாங்கிறது எனக்கு புரியல. சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வேண்டும், அதாவது மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக, அந்த சாதிய வன்மத்திற்கு எதிராக இளைஞர்கள் போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. அது குறிப்பிட்டு எந்த சாதியும் அவங்க சொல்லலை. சாதியை வைத்து பிளப்பு நடத்தக்கூடியவர்கள், சாதியை வைத்து அந்த இளைஞர்களை தவறான வழியில் நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு ஒரு சட்டையர் மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பிட்ட எந்த சாதியுமோ, எந்த சாதியினுடைய கலரையோ, எந்த சாதியினுடைய அந்த கொடி சின்னத்தையோ பேரையோ எதுவுமே பயன்படுத்தலை. தவறாக பயன்படுத்துகிறவங்களும் இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் சாதி சங்கங்கள் இருந்துச்சு, சாதி சங்கங்கள் இருந்தாங்க, சாதி தலைவர்கள் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறப்ப அந்த சாதி சங்கங்கள், சாதி தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சமுதாய மக்களுக்காக ஒரு காலேஜ் கட்டுவாங்க, அந்த சமுதாய மக்களுக்காக ஒரு ஸ்கூல் கட்டுவாங்க, அந்த சமுதாய மக்களுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்க, அந்த சமுதாய மக்கள் அடுத்து போகிறதுக்காக படிப்பில் அவங்களுக்கு அடுத்தடுத்து டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எழுதுகிற மாதிரியான அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த சமுதாய மக்களுடைய வளர்ச்சிக்காக சாதி சங்கங்களும் சாதி தலைவர்களும் இருந்தாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறப்ப சிலர் குற்ற பின்னணி உள்ள நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய அடையாளங்களை வரைத்துக் கொள்வதற்காக சாதியை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பல சாதி தலைவர்கள் யாராவது அந்த சமூகத்தை சேர்ந்தவனை கொண்டு போய் நீ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுது, யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகு, இல்லை படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போ, இல்லை நீ அமெரிக்காவில் போய் கம்பெனியில் வேலை பாரு அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? அவர்களுக்கு தவறான வழியை காட்டுறாங்க. சாதி பெருமையும் சுயசாதி பெருமையும் ஆண்ட பெருமையும் பேசி அந்த இளைஞர்களை தவறான வழியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை பண்றாங்க. அது குறிப்பா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போக வேலை இல்லாமல் தேடிக்கிட்டு இருக்க அந்த காலகட்டம் இருக்கும், அந்த இளைஞர்கள் தான் அவங்க கரெக்டாக சூஸ் பண்றாங்க. அப்போ அவன் ஒரு விரக்தியில இருப்பான். வாழ்க்கையினுடைய எந்த விதமான ஒரு பிடிப்படையும் இல்லாமல் என்ன செய்ய போறோன்னு ஒரு திசை தெரியாமல் இருக்கிறப்ப கரெக்டாக இந்த மாதிரியான சாதி வெறிப்பிடித்த சாதி சங்கங்களை வச்சு நடத்தக்கூடிய சில பேர்கிட்ட போய் மாற்றப்ப என்னன்னா, அவர்களை மூளை செலவை செய்து அவர்களை குற்றவாளிகள் ஆக்கி, குற்ற பின்னணி உள்ளவர்கள் ஆக்கி அவர் வாழ்க்கை இன்னைக்கு சீரழிஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு கவினுடைய மறைவை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தா கூட அதே நேரத்தில் சுஜித்தினுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கணும். இதே சமூகத்தில் ஒரு வாழ வேண்டிய பையனை கைதியா நிற்கிறான் இல்லையா? அதை யார் காரணம்? அவங்க பெற்றோர் காரணம். அவரை பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட சிலருடைய தூண்டுதல் காரணத்தினால இன்னைக்கு அந்த பையன் ஒரே சமூகத்தோட பல பேரோட பழகுறோம், பல பேரோட பேசுறோம், ஒரே கல்லூரியில் படிக்கிறோம். ஆனா சாதின்னு வர்றப்ப மட்டும் டக்குனுங்க வேற யாரும் நிற்கிறான், அண்ணினா மாறிடுறான். ஒரே ஸ்கூல்ல படிக்கிறான், ஒரே காலேஜில் படிக்கிறான், மாப்பிள்ளை மச்சான் பேசுறான், அவன் டைம் வாங்குறான், அவன் டைம் போடுறான், ஒன்னா சேர்ப்புறான். ஆனா சாதின்னு வந்தவனே டபர்றான், அண்ணினா மாறின்றான். அப்போ அதை அவங்க அவனை சின்ன வயசுல இருந்து அவனை வீட்டில் சொல்லி வளர்க்குறது. நம்மளாம் என்ன சாதி தெரியுமாடா, நம்ம தாண்டா உயர்ந்த சாதி, நம்ம தாத்தா பாட்டெல்லாம் முப்பாட்டெல்லாம் ஆண்ட சாதிடா அப்படின்னு சொல்லி வளர்த்து அதுக்கு நமக்கு தனியாக ஒரு 8வது ஒரு அறிவு இருக்கு போல, நம்ம இந்த உலகத்தின் தனி படைப்பு போல அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு என்ன பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு விட்டுறாங்க. அதெல்லாம் கிடையாதுடா, உலகம் பெருசுடா, உலகத்துல நீங்க எவ்வளவு நாடு இருக்குடா, நீங்க இந்தியா விட்டு கிளம்பினா எல்லாருமே இந்தியன் தான், எல்லாருமே கருப்பா தான் இருப்பா, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பான், வாழ்றதுக்கு நீங்க உலகத்துல பெரிய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, இதை பிடிச்சி என்ன தூங்கிக்கிட்டு கிடக்குங்க சாதின்னு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவை போடுறாங்க. அவங்க என்னன்னா, ஒரு கலைஞனுக்கு எது அழகு அப்படின்னா, இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளை ஒரு கலைஞன் பேசணும், அதுவும் அவர்களுடைய பாஷையிலேயே பேசணும்.
அது இந்த மாதிரி நிறையா பாவங்கள் பண்ணியிருக்காங்க. சொசைட்டி பாவங்கள்னு ஒரு வீடியோ போட்டாங்க. இன்னைக்கு எல்லா தரப்புமே வந்து அதை பார்க்குறாங்க, கொண்டாடுறாங்க, ரசிக்கிறாங்க. இப்போ என்னன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வன்மை இதாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து உறுத்துது போல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள், இவர்களை வீடியோவை டெலீட் பண்ணணும், இவர்களை கைது பண்ணணும்னு இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் வந்து ஒரு எவ்வளவு பெரிய அபத்தமான விஷயமா இருக்குது. இல்ல இந்த குரு பூஜை அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்த சொல்லி இவங்களை ஏன் காட்டு மிராண்டிகளா காட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்களே. இல்ல, குரு பூஜை அரசியலைங்கிறத வந்து எல்லா ஜாதியிலும் தான் பண்றாங்க, எல்லா ஜாதியிலையும் குரு பூஜை பண்றாங்க. ஆனா இது இத்தனை ஆண்டு காலமாக வந்து குரு பூஜை நடக்கிறப்ப பெருசா வன்முறைகளோ பிரச்சனையும் இல்லை. அது குறிப்பிட்ட சாதின்னு அவங்க சொல்லலையே. ஏன் குற்றமுள்ள குரு இருக்குது? எல்லா ஜாதியும் சொன்னாங்களா? அப்படி இல்ல அந்த சாதி பேர சொன்னாங்களா? இல்லையே. அதுல ஏன் சொல்ல பண்ணோம்? பஸ்ஸில் கார்ல தொங்கிட்டு போறேன், காரில் தொங்கிட்டு போனா விழுந்துருவீங்க அப்படின்னு அவேர்னஸ்க்கு ஒரு வீடியோ போடுறாங்க. தப்பா இது? கார் அபியூஸ் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஆமா, கார்ல அப்படித்தானே போறாங்க. ஆம்புலன்ஸ்ல தொங்கிட்டு போறாங்க. ஆம்புலன்ஸை பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் போறப்ப இப்படிதான் போகுது. இப்படி போறப்ப கீழே விழுந்துருவீங்கடா, உங்களுக்கு வாழ்க்கை இருக்குடா, படிங்கடா அப்படின்னு சொல்றது வந்து இதுல என்ன தவறு இருக்கு? இப்ப அது வந்து என்னன்னா வந்து எங்களை தான் சொல்றாங்க, சமூகத்தில் நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம், எங்களை பிரிவினை ஏற்படுத்த பண்றாங்க. நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ள சண்டையை முட்டி விடாதீங்கன்னு சொல்றேன். என்ன குடும்பத்தோட சண்டை? யார் முட்டி விட்டா? இந்த வீடியோ போட்டதுனால சண்டை வந்துருச்சா? அதுக்கு நம்ம நல்லா ஒற்றுமையா இருந்தீங்க. ஸ்கூல் பையன் இன்னொரு ஸ்கூல் பையனை போய் வெட்டுறான். எங்க வந்துச்சு அப்போ உங்க சாதி வெறி? ஒரு ஸ்கூல் பையன் 15-16 வயசு பையனுக்கு சாதி வெறி வந்து அருவாள் எடுத்துட்டு போய் இன்னொரு பையனை வெட்டுற அளவுக்கு நீங்க இருக்குன்னா, இதெல்லாம் இல்லடான்னு சொன்னதுனால இந்த வீடியோ போட்டதுனால சாதி வெறி வந்துருச்சு அவங்களுக்கு? இந்த வீடியோ போட்டதுனால அவங்க மனசு புண்ணாயிருச்சா? உங்க வீட்டு பிள்ளைக்கு சேர்த்தாலும் பேசுறாங்க. உங்க வீட்டில் ஒரு பையன் இருக்கான், 17 வயசு, அந்த பையன் படிச்சுட்டு வேலைக்கு போ தம்பி, வாழ்க்கை இருக்கு, உலகம் பெருசு, உலகத்துல எங்கெங்கேயோ போகலாம், பார்க்க வேண்டியது விஷயம் நிறையா இருக்கு, சம்பாதிக்க வேண்டிய விஷயம் நல்லா இருக்கு, அதெல்லாம் பண்ணிக்க, அந்த சாதியில வந்து மாட்டிக்கிறாத அப்படின்னு எல்லா சாதியில இருக்க பிள்ளைகளுக்கு தான் பேசுறான், வீடியோ போட்டான். நீங்க ஏன் அவனை போய் கைது பண்ண போறீங்க? நான் உலகத்துல தப்பான விஷயம் பண்ணிட்டான். எல்லாத்துக்கும் வீடியோ போடுறீங்க, ஓகே. ஆனா இந்த இந்த கவின் விஷயம் வந்து பெருசா பூமானதுனாலதான் இந்த விஷயத்த இவங்க போட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஆணவ படுகொலை நடக்கலையா, அப்பெல்லாம் ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி தான் கேட்கறாங்க. இல்ல, இப்பதான் அந்த சேனல் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இவங்க சொன்ன ஒரு இடத்துக்கு வச்சு ரீச் ஆகக்கூடிய இடத்துக்கு வந்துருக்காங்க. கண் முன்னாடி ஒரு வாழ வேண்டிய வயசு பையன் போயிட்டான். சுஜித்துமே வாழ வேண்டிய பையன் தானே, அவன் வாழ்க்கையும் போச்சே. ஏன்டா 2 பேரும் ஒன்னா தாண்டா இருந்தீங்க, ஏன்டா அடிச்சுக்கிறீங்கிறதான் சொல்ற வர்றான். இதுதானே தப்பு இருக்கு? சுஜித்தும் சமூகத்தில் அவனை தப்பா பிரிச்சு பார்க்க கூடாது. அவன் தவறான வழிக்கு போயிருக்கான். எப்படி மது போதையில் விழுந்த மாதிரி, மத போதையில் விழுகிற மாதிரி, ஒரு சாதிய போதையில் விழுந்து வாழ்க்கையை சீரழிச்சுட்டான். காதலிச்சது தப்பா? காதலிச்சது தப்புன்னா நீங்க உங்களுக்கு பேசாம இருங்க, பிரிஞ்சிருங்க, எங்கேயோ போய் வாழ்ந்துட்டு போறாங்க. அதாவது ஜெயகாந்தனுடைய ஒரு கவிதை ஒன்று இருக்கு. அதாவது ஒரு காதல் உருவாவதற்கும் ஒரு காதல் முறிவதற்கும் அற்பமான காரியங்களே போதுமானது. ஆனால் அந்த காதலை கடைசி வரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உன்னதமான பல பண்புகள் வேணும் அப்படிங்கிறது ஜெயகாந்தனுடைய முக்கியமான கவிதை. அப்ப இந்த கவின் இந்த பொண்ணுடைய காதல்ங்கிறது 11ஆம் வகுப்புல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு அந்த பையன் வேற ஹையர் எஜுகேஷன் படிச்சிருக்கான், வேலைக்கு போயிருக்கான், அந்த பொண்ணு படிச்சிருக்காங்க, வேலைக்கு போயிருக்கு. எந்த விதமான மாற்றமும் வராமல் இந்த காதலை 10 வருஷமா அவங்க கட்டி காப்பாற்றி இருக்கிறாங்கன்னா அதே பெரிய விஷயமா இல்லையா? இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு அடுத்த நாள் கோர்ட்ல போய் நிற்கிறான், காலையில் கல்யாணம் முடிச்சு நைட் டைவர்ஸ் கேட்குறான், காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு வாரத்தில் டைவர்ஸ்ல போய் நிற்குதுங்க. அப்போ அந்த காதலே அவங்க இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பத்தியிலையும் அந்த காதலையே அவங்க கடந்த 10 வருஷமா கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அவங்க எல்லா வகையிலும் அவருக்குள்ள ஒரு ஒற்றுமையா இருக்காங்க. வாழ்ந்துட்டு போட்டுமே உலகத்துல எவ்வளவு நாளைக்கு இந்த பூமியில இருக்க போறீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க கண்காணாம எங்கேயாவது வாழ்ந்துட்டு போறாங்க. கொலை பண்ற உரிமையை அவங்களுக்கு யார் கொடுத்தா? சரி, அந்த பையன் கொலை பண்ணிட்டீங்க, அவனுடைய ஒரே நாள் அவனுடைய உயிர் போயிடுச்சு, நீங்க நிம்மதியா இருப்பீங்களா? இன்னைக்கு பாருங்க, கோர்ட்ல முகமடியை போட்டு கூட்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு ஒருத்துதான் அவனுக்கு மனசு இல்லையே? அவர் வந்து ராஜநட போட்டுல போறாரு, ராஜநட போறாருன்னு இவங்க சொல்றாங்க. அப்படி மேலே இங்கேயும் போட்டு ஏன் நீங்க அப்படியே ஓப்பனா நான் வந்து மூஞ்சியை மறைக்காம அப்படி வர வேண்டியதானே? ஏன் அவங்க அப்பா அவருக்கு எஸ்ஐயா இருந்தவர் அவரையே மூஞ்சியை மறைச்சிட்டு வர்றாரு? அப்போ சமூகத்தில் நம்ம ஏதோ தவறு பண்ணியிருக்கணும் உறுத்துதில்லை அவங்களுக்கு. அப்போ இது தேவையாது. இப்போ நீ மீதி உள்ள வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை எப்படி? அவங்க ஒரு நாளில் கவினை கொண்டுட்டீங்க, செத்து போயிட்டான். நீங்கள் டெய்லி உங்கள் வாழ்க்கை நரக வாழ்க்கையாக போயிட்டு இருக்கே. நீங்கள் அந்த பையனுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னே தெரியல, எத்தனை வருஷம் உள்ள இருக்க போறான்னு தெரியல, இவருக்கு வேலை இருக்குமான்னு தெரியல, அந்த பொண்ணுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைக்குமான்னு தெரியல. இது எதுக்குன்ற நீங்க ஒரு உயிரை கொண்டுட்டு நீங்க 3 உயிர் ஒவ்வொரு நாளும் இங்க செத்து பொழைச்சிட்டு இருக்கீங்களே. இதுதான் சாதி வெறி. சாதி வெறி நீங்க இந்த இடத்துல கொண்டு நிக்குது. இதெல்லாம் வேண்டாம். சாதி மதங்களை தாண்டி மனிதாபிமானம், மனித நேயம், ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஆசை இருக்கு, ஒரு சோகம் இருக்கு, ஒரு உணர்வுகள் இருக்கு, அதை புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறத சொல்ற ஒரு விஷயத்தை பண்றாங்க. இன்னைக்கு கிராமங்கள் தோறும் அப்படிதான் நடக்குது. கடந்த 10 வருஷம் தமிழ்நாட்டில் வந்து கடவுளை வச்சு பிரிக்க முடியல, மதத்தை வச்சு பிரிக்க முடியல,
என்ன பண்றாங்கன்னா சாதியை வச்சு பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன ஒரு சாதி அமைப்புகள் கூட இன்னைக்கு பெரிய அளவில் அவங்க வந்து ஃபண்ட் பண்றாங்க, மாநாடு நடத்துறாங்க, அவங்களுக்கு பெரிய அளவில் வெளியே இருந்து சப்போர்ட் பண்றாங்க. அந்த நபர்கள்லாம் சில பேரை பார்க்குறப்ப குற்றப்பிரிவினையில் நலப்புறதா இருக்காங்க, அவங்களுக்கு பேர் ஒரு இளைஞர் கொடுத்து சேர்த்துக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் வந்து மதத்தை வச்சு பேசினா ஒன்றும் நடக்க முடியல. திருப்பரங்குன்ற மலையில் பிரச்சனைனா இந்துக்கள் பூரா திறன் நிற்கிறான், சிக்கந்தர் மலையில் மரத்துன்னு அங்கே இருக்க இஸ்லாம் இந்துக்கள்லாம் திறன் நிற்கிறான், உள்ள விட மாட்டோம்னு. சாமியை வச்சு நம்ம இங்கே பிரச்சாரம் பண்ணோம்னா இங்கே விட மாட்டேங்கிறான். பழனிக்கு பாத யாத்திரை போகிறவன் போகிற வழியில் பள்ளிவாசல் தூக்கி வச்சுட்டு காலஞ்சி போகிறான். மாரியம்மன் கோயிலுக்கு போகிறவனுக்கு இங்கே இருக்கிற ரோஸ் மில்க் கொடுக்குறான். இவனுக்கு ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கிறானுங்க. இவன் மதத்தை வச்சு சாமியை வச்சு பிரிக்க முடியல. அப்போ சாதியை வச்சு இப்போ சாதியை வச்சு பிரிக்கக்கூடிய வேலையை மிகப்பெரிய ஒரு அரசியலை கடந்த 10 வருஷமா பெரிய அளவில் ஃபண்டு பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரியான இளைஞர்கள் பலியாகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ரொம்ப ஒரு எக்ஸ்போஸான ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க. அது சிலருக்கு உறுத்துதெல்லாம் செய்யும், எதிர்வினை வரதெல்லாம் செய்யும். அதனால கோர்ட்டுக்கு இது நீதிமன்றத்தில் போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு போட்டிருக்காங்க. நீதிமன்றங்கள் இதுக்கு என்ன கேள்விப்பட்டு கேட்குதுன்னு பாருங்களேன். என்ன கேள்வி கேட்பாங்க? கேளுங்க, என்ன இதுல என்னடா தப்புன்னு கேட்கறதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நீதிமன்றத்தை எப்படி தீர்ப்பு வருதுன்னு மட்டும் பாருங்க.